ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் திராட்சை இந்த மாதிரி பன்னீர் திராட்சையை நம்ம எடுத்துக்கும் போது சீடு உள்ள திராட்சை தான் சாப்பிடணும். இதில் இந்த ஆந்த்ரோசைனின் ரிசர்வட்டால் அப்படிங்கிற 2 பொருள் இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அதில் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் இல்லை, சில ஃப்ரூட்ஸ் நம்ம சீடோடு தான் சாப்பிடணும். இந்த ஃப்ரூட்டு, அப்புறம் போமோகிரானட், அதெல்லாம் சீடோடு தான் சாப்பிடணும். சீடில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி சீசனில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த ஃப்ரூட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கோ அதை சாப்பிட்டு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம வாழ்நாளை கழிச்சிட்டு போயிடுறது நல்லது. இந்த மாதிரி பன்னீர் திராட்சை நீங்கள் சாப்பிடும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சீடோடு தான் சாப்பிடணும். இந்த சீடோடு சாப்பிட்றதுல தான் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒரு சில ஃப்ரூட்ஸ் சீடோடு தான் சாப்பிடணும். இந்த கிரேப்ஸு, போமோகிரானட் அதெல்லாம் சீடோடு தான் சாப்பிடணும். இந்த பன்னீர் திராட்சையில் ரிசர்வட்டால், ஆந்த்ரோசைனின்ங்கிற மாதிரி பொருள்லாம் இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட்னா கேன்சரை தடுக்கக்கூடிய பவர் அதில் இருக்குது. நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்தந்த சீசனில் கிடைக்கிறப்போ வாங்கி சாப்பிட்டு அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழ வாழ்த்துக்கள்.